இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களே, மதிப்புக்குரிய உலமாக்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சுவனத்து வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு உயர்தரமான ஒரு நோக்கத்தில் எத்தனையோ வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் ஒரு அருள் பொருந்திய மஜ்லிஸில் நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த மார்க்கம் சில நேரங்களை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறது. அது தஹஜ்ஜத்துடைய நேரமாக இருக்கேலும், அது சுபஹுக்கு பின்னால் உள்ள சூரியன் உதயம் வரையுள்ள நேரம், பரக்கத் பொருந்திய நேரம் என்று நபி அவர்கள் சொன்ன நேரங்களாக இருக்கேலும், அதே போல இந்த மார்க்கம் சில நாட்களை கண்ணியமிக்க நாட்களாக அடையாளப்படுத்தி இருக்கிறது. அரஃபா நாளை உதாரணமாக சொல்லேலும், லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை உதாரணமாக சொல்லேலும், அதே மாதிரி இந்த மார்க்கம் சில மாதங்களை கண்ணியமிக்க மாதங்களாக, அருள் பொருந்திய மாதங்களாக எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது. அப்படி அருள்மிக்க, அப்படி கண்ணியமிக்க, அப்படி பரக்கத் பொருந்திய ஒரு அருள்மிகு மாதத்தை நானும் நீங்களும் இன்றோ நாளையோ அடைய இருக்கிறோம். ரமதான் அருள் பொருந்திய மாதம், ரமதான் பரக்கத் பொருந்திய மாதம், ரமதான் மகஃபிரத்துக்குரிய மாதம், ரமதான் இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலைக்குரிய மாதம், ரமதான் அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம், ரமதான் பாவ மன்னிப்புக்குரிய மாதம். இந்த மாதத்தை இவ்வளவு கண்ணியமிக்க மாதமாக, இவ்வளவு மகத்துவமிக்க மாதமாக, இவ்வளவு சிறப்பு மிக்க மாதமாக ஏன் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான்? ஏன் இது இவ்வளவு மகத்துவமிக்கதாக எங்களை வந்தடைகிறது? சஹாபாக்கள் 6 மாதங்களுக்கு முன்பிருந்தே அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், இந்த ரமதானை அடையும் பாக்கியத்தை தா, இந்த ரமதானை அடையும் பாக்கியத்தை தா என்றுதான் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். இந்த மாதத்தின் பெருமதியை உணர்ந்த காரணத்தால், இந்த மாதத்தின் சிறப்பை விளங்கிய காரணத்தால். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கையில் 30 ரமதான்கள், என்னுடைய வாழ்க்கையில் 40 ரமதான்கள், 50 ரமதான்கள் கடந்து சென்றிருக்கிறது. இந்த ரமதான், நாளை அல்லது மறுநாள் வர இருக்கின்ற இந்த ரமதான் என்னுடையதும் உங்களுடையதும் சில நேரம் கடைசி ரமதானாக கூட இருக்கலாம். இதற்கு முன்னால் இந்த ரமதானை நாங்கள் எங்களால் முடிந்தளவு மிச்ச முயற்சியோட மிகவும் பிரயத்தனம் எடுத்து நாங்கள் கழித்திருப்போம். இந்த முறை ரமதான அடையவிருக்கின்ற நானும் நீங்களும் வைக்க வேண்டிய நியத் என்ன தெரியுமா? இதுவரை காலம் இல்லாதவாறு, யா அல்லாஹ், இந்த ரமதானிலே உன்னை நான் வழிபடப் போகிறேன், உனக்கு நான் சிரம் சாய்க்கப் போகிறேன். என்னால் எவ்வளவு முடியுமோ, எத்தனை என்னால் பிரயத்தனம் எடுக்க முடியுமோ, எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ, இந்த மாதத்தில் முழுக்க முழுக்க உன்னை வணங்குவதற்காக என்னுடைய நேரத்தை நான் ஒதுக்கப் போகிறேன் என்று நான் முதலில் நியத்து வைத்துக் கொள்கிறேன். நீங்களும் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதம் ஒரு மனிதனின் மாற்றத்துக்கான மாதம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் என்றால், வெறுமனே அடுத்த 11 மாதங்களை போன்று என்னுடைய செயற்பாடு இந்த மாதத்தில் இருக்குமே ஆனால், வெறுமனே அடுத்த 11 மாதங்களில் எனது போக்கை போன்று இந்த மாதத்தினுடைய என்னுடைய போக்கு இருக்குமே ஆனால், அடுத்த 11 மாதங்களிலுடைய என்னுடைய வணக்கங்களை போன்று இந்த மாதத்திலும் என்னுடைய வணக்கங்கள் இருக்குமே ஆனால், உண்மையிலேயே இந்த மாதத்தினுடைய பெருமதியை நானும் நீங்களும் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்வேன். இந்த பிரபஞ்சத்தினுடைய போக்கில், இந்த உலகத்தினுடைய போக்கில்
அல்லாஹு தாலாவே மாற்றங்கள் ஏற்படுத்துகிறான். இந்த 11 மாதமும் அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை ஒரு மாதிரி நடத்துகிறான். 11வது மாதம் அல்லாஹு தாலா ஒரு முட்டுக்கட்டையை போட்டுறான். இப்படி போட்டு இந்த மாதம் அப்படி போகாது, இந்த மாதத்தில் சில சேஞ்சஸை நான் செய்கிறேன், இந்த மாதத்தில் சில மாற்றங்களை நான் செய்கிறேன் என்று அல்லாஹு தாலாவே இந்த மாதம் வார நேரம், ரமலான் வார நேரம் இந்த உலகத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்துகிறான், பிரபஞ்சத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்துகிறான், இந்த பூமியில் மாற்றங்கள் ஏற்படுத்துகிறான். அல்லாஹு தாலாவே மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த மாதத்தை வரவேற்க ரெடியாகின்ற நேரம், நானும் நீங்களும் இந்த எங்களோட வாழ்க்கையில போக்க கொஞ்சம் மாற்ற ரெடி இல்லைண்டா, எங்களோட இபாதத்துடைய விஷயத்துல சில மாற்றங்களை வருத்த ரெடி இல்லைண்டா, உண்மையிலேயே மிகப்பெரிய கை செய்யும். அல்லாஹு தாலா இந்த மாதம் வார நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா தஹல ரமதான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா குல்லிகத் அப்வாபுன் நார் சுஃபிதத்தி ஷயாத்தீன். இந்த மாதம் வார நேரம் சுவனத்து வாயில்கள் எல்லாம் திறந்து விடப்படுகிறது, நரகத்து வாயில்கள் எல்லாம் இழுத்து மூடப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். இந்த மாற்றத்தை பாருங்க. வேற எந்த மாதத்திலையும் இப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லல. இந்த மாதத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம் இருக்கிறது. இப்படி ஒரு மாற்றத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்துறான், இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்துறான். இந்த மாதம் வார நேரம் சுவர்க்கத்திர வாயில்கள் எல்லாம் திறந்து விடப்படுகிறது, நரகத்திர வாயில்கள் எல்லாம் இழுத்து மூடப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். இந்த மாதத்தில் அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற இந்த பாக்கியத்தை, சொர்க்கத்திர கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை அனுபவிக்க ரெடியாக இருக்கிறோமா? நரகத்திர வாயில்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்ட என்ற சந்தோஷத்தை அனுபவிக்க ரெடியாக இருக்கிறோமா? ஷைத்தானின் கெடுபிடியில் இருந்து இந்த மாதத்தில் நானும் நீங்களும் பாதுகாக்கப்பட போகிறோம் என்ற நிம்மதி உள்ளத்துக்கு வருதுதான். அல்லாஹ் தாலா இந்த பிரபஞ்சத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான், போக்க மாத்துறான், ஒழுங்க மாத்துறான். ஏனென்றா இது ஒரு கண்ணியமிக்க மாதம், இது ஒரு அருள் பொருந்திய மாதம். அப்படி அந்த 11 மாதத்தை மாதிரி இந்த மாதத்தை கடத்தேலாம். ஒரு அடியானுடைய வணக்க வழிபாடு இந்த 11 மாதத்தில் இருக்கிற மாதிரி இந்த மாதத்தில் இருக்கேலாம். அல்லாஹ் மாற்றுதான் ஒழுங்கு. ரெண்டாவது, இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற மாற்றம், மலக்குமார்கள் இப்படி கூவி அழைக்கிறார்கள், யா பாகியல் ஹைர், யா பாகியல் ஹைர் அக்பில் அக்பில். நன்மை செய்வோரே, நன்மை செய்வோரே முந்திக் கொள்ளுங்கள், முந்திக் கொள்ளுங்கள், இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். தீமை செய்வோரே, தீமை செய்வோரே, யா பாகிய ஷர், யா பாகிய ஷர் அக்சிர் அக்சிர். தீமை செய்வோரே, தீமை செய்வோரே, குறைத்துக் கொள்ளுங்கள், குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரமதான் வார நேரம் அல்லாஹு தாலா இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றம். சுவன வாயில்கள் திறக்கப்பட்டு, நரக வாயில்கள் இழுத்து மூடப்பட்டு, ஷைத்தான் விலங்கிடப்பட்டு, மலக்குமார்கள் எல்லாம் எங்களை பார்த்து கூவி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதம் வருகிறது, நன்மை செய்கிற எல்லாரும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், தீமை செய்கிற எல்லாரும் குறைத்துக் கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹு தாலா இந்த மாதம் வார நேரம் இன்னொரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். இன்னல் ஜன்னா லதததஸையன் மினஸ்ஸனா இலஸ்ஸனா லிஷஹ்ரி ரமதான். இந்த ரமதான் மாதம் வார நேரம் சுவனம் அலங்கரிக்கப்படுகிறது. எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்ய முடியாத அழகு மிக்க இன்பம் நிறைந்த அந்த சுவனம் இந்த மாதம் வார நேரம் அலங்கரிக்கப்படுகிறது. இந்த மாதத்துக்காக சுவனம் தயாராகிறது. சுவனம் இந்த மாதத்திலே இவ்வாறு அழைப்பதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், யா ரப், யா ரப் ஜல்லி ஃபி ஹாதா ஷஹ்ரி மின் இபாதிக சுக்கானா. இந்த மாதத்திலே உன்னுடைய அடியார்களை என்னிடத்தில் தங்குமிடமாக்கு, என்னிடத்தில் தங்குமிடமாக்கு என்று சுருக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறது. சுவன வாயில்கள் திறக்கப்படுகிறது, நரக வாயில்கள் மூடப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான், மலக்குமார்கள் கூவி அழைக்கிறார்கள், சுவனம் அலங்கரிக்கப்படுகிறது. இத்தனை மாற்றங்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்திவிட்டு ஒரு அடியான் இந்த மாதத்திலே அவனுடைய போக்கை மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான், அவனுடைய நடத்தையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான், அவனுடைய வணக்கத்தில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இத்தனை மாற்றங்கள் ஏற்படுத்தி இப்படி இவ்வளவு அருள் மிக்க ஒரு மாதத்தை எங்களுக்கு வழங்கிய பின்னாலும் என்னுடைய இபாதத்தில்
என்னுடைய போக்கில், என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொஞ்சமாலும் இந்த மாதத்துள்ளுக்கு காலடி எடுத்து வைக்கிற நேரம் நான் மாற்ற தயாராக இல்லை என்றால் உண்மையிலேயே மிகப்பெரிய நஷ்டவாளிகள். நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். இந்த மாதம் சுமந்து வருகின்ற மிக பெரும் பாக்கியங்கள். இந்த மாதம் கண்ணியமிக்கது, அருள் நிறைந்தது, பரக்கத் பொருந்தியது என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான். ஆனால் இதில் பெருமதி எங்களுக்கு எப்போ வரும்டா, அது சுமந்து வார பாக்கியங்களை நாங்கள் சரியாக விளங்கினாத்தான் இவ்வளோ பெரிய பாக்கியங்கள் இந்த 30 நாள் கொண்டிக்குதா, அப்போ நாங்கள் இதுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி கூடுதலாக எடுக்கணும் என்ற இந்த எண்ணம் வரும். இந்த மாதம் சுமந்து வருகின்ற மிகப்பெரிய பாக்கியங்கள் முதலாவது, மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன். மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. எவர் ஒருவர் அல்லாஹ்வை முழுமையாக விசுவாசித்தவராக, அல்லாஹ்வை முழுமையாக விசுவாசித்தவராக, இரண்டாவது நிபந்தனை நன்மையை எதிர்பார்த்தவராக, காலையிலிருந்து மாலை வரை பசித்தவர்களாக, தாய்த்தவர்களாக, இச்சைகளை கட்டுப்படுத்தியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் சவாபை எதிர்பார்த்து, நன்மையை எதிர்பார்த்து, யா அல்லாஹ் இந்த நோன்பை நீ ஏற்றுக்கொண்டு யா அல்லாஹ், இதற்குரிய கூலியை வழங்குறியா அல்லாஹ் என்ற எண்ணத்தோடு எவரொருவர் நோன்பு நோக்கிறாரோ, என்ன சான்றிதழ் தெரியுமா? லேசா எடுக்கவே வேணாம். என்ன சான்றிதழ் என்றால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, இதுக்கு முன்னர் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதுதான் நபி அவர்களோட சான்றிதழ். இன்ன பாவங்களைத்தான் மன்னிப்போம் என்று சொல்லவில்லை, இந்த பாவங்களை நான் மன்னிக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதுதான் நபி அவர்களது சான்றிதழ். இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு இந்த மாதத்தில் நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். ஒவ்வொரு பாவங்களை நினைத்து இந்த நாட்களில் நாங்கள் நோன்பு நோட்போம், அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். 30 நாட்கள் பசித்திருந்து, 30 நாட்கள் தாகித்திருந்து, 30 நாட்கள் இச்சைகளை கட்டுப்படுத்திய எங்களுக்கு அல்லாஹு தாலா தருகின்ற இந்த பாக்கியம், முன் செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். அல்லாஹு தாலா இந்த 30 நாட்களில் நீங்கள் நோன்பு நோட்பதில் ஏதாவது சில முன்ன பின்ன ஆகிறதுக்கு, மனிதர்கள் அல்லவா, முன்ன பின்ன ஆக சான்ஸ் செய்யுது. ஓகே, இதுகள் எல்லாம் மீண்டும் இன்னும் எத்தனையோ நிபந்தனைகள் இருக்குது. போய் சொல்லாமல், அடுத்தவருக்கு அநியாயம் செய்யாமல், சில நேரம் நாங்கள் பசி தீக்கிறதுலையும் தாகி தீக்கிறதுலையும் எந்த பிரயோசனம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிறத, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லிக்கிறதையும் பார்க்குறோம். ஒருவேளை இந்த நாங்கள் பிடிக்கிற இந்த நோன்புரை முன்ன பின்ன ஆகினா எவ்வளோ இறக்கமானவன்னு பாருங்களா. ரெண்டாவது ஒரு விஷயத்தையும் சொல்கிறான், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. 30 நாட்கள் பசித்திருந்து தாகைத்திருந்து இச்சையை கட்டுப்படுத்தி நோன்பு நோற்றால் அவரோட முன் செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். ரெண்டாவது சொல்கிறான், அப்படி அது என்னமாலும் முன்ன பின்ன ஆகியிருந்தாலும் அல்லாஹ் இன்னும் இரக்கமாக சொல்கிறான், எவர் ஒருவர் இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ்வை முழுமையாக விசுவாசித்தவராக, சவாபை நன்மையை அல்லாஹு தாலாவிடம் எதிர்பார்த்தவராக நின்று வணங்குகிறாரோ, இந்த 30 நாட்கள் நின்று வணங்குகிறாரோ, ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். இதையும் விட ஒரு இரக்கமான ஒரு சான்ஸை, ஒரு சந்தர்ப்பத்தை, இதுதான் இந்த சந்தர்ப்பங்களை, இந்த பாக்கியத்தை இது கொண்டு வந்ததால தான், எங்களுக்கு இதை தாரதால தான் இந்த மாதம் இவ்வளவு பெரிய கண்ணியமும் மகத்துவமும் பரக்கத் பொருந்திய மாதமாகவும் இருக்கிறது. அடுத்த விஷயத்தை பாருங்கள், 30 நாட்கள் நோன்பு நோட்டீர்கள், என்னமாலும் முன்ன பின்னாக வாய்ப்பு இருக்கிறது. 30 நாட்கள் இரவு நேர வணக்கங்களில் ஈடுபடுகிறீர்கள், அதுலேயும் என்ன சரி ஆகிட்டுடுவீங்க. அல்லாஹ் இன்னும் இரக்கமாக ஒரு விஷயத்தை காட்டுறான், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. லைலத்துல் கத்ருடைய இரவில் மாத்திரம் அல்லாஹ்வை முழுமையாக விசுவாசித்தவராக, நன்மையை எதிர்பார்த்தவராக எவர் ஒருவர் அல்லாஹ்வை வணக்கத்தில் ஈடுபடுகிறாரோ, நின்று வணங்குகிறாரோ, முன் செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். அப்போ அந்த 30 நாள் தொழுகை, 30 நாள் நோன்பு, அதுக்கு பிறகு கடைசி அந்த 10 நாள் ஒரு முயற்சி. ஓகே, ஒற்றைப்படை 2 ட்ரை பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு 5 நாள். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த மாதம் சுமந்து வருகிறது.
இந்த மாதம் சுமந்து வார ரெண்டாவது பெரிய பாக்கியம் நரக விடுதலை. இந்த மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலில்லாஹி உத்தகாஉ மினன்னார் ஃபீ ரமதான் ஃபஸாலிக குல்லு லைலா. இந்த மாதத்திலே, இந்த ரமதானிலே ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் தஆலா மக்களை நரகத்திலிருந்து விடுவிக்கிறான். அதே எப்போ நடக்கும்டா? ஒவ்வொரு நாள் இரவிலும் நடக்கும். எவ்வளோ பெரிய பாக்கியம்! முன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை தாரான். ஒவ்வொரு நாள் இரவும் நரகிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். இதை விட பெரிய பாக்கியம் இதுதான். ஒவ்வொரு நாள் இரவும் இந்த முறை ரமதானில் யா அல்லாஹ் அந்த பட்டியலில் இன்றைக்கு நீ விடுவிக்க போகிற, அந்த நரகத்திலிருந்து விடுவிக்க போகிற அந்த பட்டியலில் ஏண்ட பேரும் வரணும்னு கவலைப்படுவோம், அதுக்கு ஆசைப்படுவோம், அதை அடைகிறதுக்கு முயற்சிப்போம். இந்த மாதிரி ரமதானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஃபத்தர சாயிமன் கான லஹு மக்ஃபிரத்தன் லிஸ்னூபி வைத்துக்க ரகபதிஹி மினன்னார். எவரொருவர் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்கிறதுக்குரிய வழிவகையை செஞ்சு கொடுக்குறாரோ, நோன்பு திறக்கிறதுக்குரிய ஏற்பாட்டை செய்கிறாரோ, அவருடைய பாவ மன்னிப்புக்கு அது போதுமானது, அவர் நரக விடுதலைக்கு அது போதுமானது என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே இந்த மாதம் சுமந்து வருகின்ற மிகப்பெரிய பாக்கியம், முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட போகிறது. இந்த மாதம் சுமந்து வருகின்ற இரண்டாவது மிகப்பெரிய பாக்கியம், நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது. இந்த மாதம் சுமந்து வருகின்ற மூன்றாவது பெரும் பாக்கியம், யுஸ்தஜாபு ஃபீஹி துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், வலிஸ்ஸாயிமி இந்த ஃபித்ரிஹி தஅவத்தும் லா துலா. ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கின்ற நேரம் கேட்கின்ற துஆ அங்கீகரிக்கப்படும் என்ற அரபி வசனம் இல்லை, நிராகரிக்கப்பட மாட்டாது. இன்னும் உறுதிப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். அப்போ இஃப்தாருடைய நேரம் மிக பெருமணியானது. இந்த மாதத்தில் ஸ்பெஷலாக இந்த 30 நாளுக்கு மட்டும்தான் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரம் கேட்கப்படுகின்ற துஆ நிராகரிக்கப்பட மாட்டாது என்பது இந்த மாதத்தில் ஸ்பெஷலாக எங்களுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். உதஊனி அஸ்தஜிப் லக்கும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த மாதத்தில் இன்னும் லேசாக ஒரு விஷயத்தை அடையலுமாய்க்கும். இது தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்தில் கேளுங்க, நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க, பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உணவு விஸ்தீரணத்தை கேளுங்கள், நான் ரிஸ்கை அதிகப்படுத்த காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். இந்த மாதம் சுமந்து வருகின்ற மிகப்பெரிய பாக்கியம், துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் மாதம், துஆக்கள் நிராகரிக்கப்படாத மாதம். துஆ மிகப்பெரிய ஒரு இபாதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற, அஹ்மதிலே பதிவாகிக்கின்ற ஹதீஸ், லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ. துஆவை விட அல்லாஹ் இடத்துல கண்ணியமிக்க ஒரு விஷயம் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மாதத்தை, இந்த பாக்கியத்தை நானும் நீங்களும் இந்த மாதம் அடையணும். இது ஒரு பெரிய பாக்கியம்தான். எங்களை கை நழுவி போகிற இடமும் இதுதான். எல்லாரும் பிஸியாக இருக்கிற நேரமும் இதுதான். குறிப்பாக எங்களோட பெண்கள், இது ஒரு வசியத்தாக சொல்லுங்கள். இஃப்தாருடைய வேலைகளை குறைந்தது 15 நிமிடங்களுக்கு முன்னால் தயார்படுத்தி விட்டு முசல்லாக்களில் அமர்வோம். ஏண்ட பிரச்சனை எல்லாத்தையும் அவனிடத்தில் முறையிடும். ஏண்ட தேவை எல்லாத்தையும் அவனிடத்தில் கேட்போம். எங்களோட பிரச்சனைகளை சொல்லி அவனிடத்தில் அழுவோம். குறிப்பாக இந்த நேரம் எங்களுக்கு கிடைச்சாலும் நிறைய எங்களோட பெண்களுக்கு இந்த நேரம் துரதிர்ஷ்டவசமாக இல்லாமல் போகிறது. இதற்குரிய வழிவகைகளை இந்த மாதத்தில் உறுதியாக எடுப்போம். நாலாவது, இந்த மாதம் சுமந்து வருகின்ற மிகப்பெரிய பாக்கியம், குனூசுல் ஹசனாத். நன்மைகள் பல மடங்காக, நன்மைகள் பொட்டலங்களாக, நன்மைகள் குவியல்களாக கிடைக்கப்பெற போகின்ற, வழங்கப்பட போகின்ற ஒரு மாதம்தான் இந்த ரமதான். இந்த மாதம் சுமந்து வருகின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது. அடுத்த மாதங்களில் இப்படியான நன்மைகள் சொல்லப்படலை. இந்த 30 நாள் தான் இந்த பாக்கியம் என்பதை கிடைக்க போகுது. இந்த பாக்கியத்தை நானும் நீங்களும் அடையணும். ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுகளுடைய நன்மை என்றெல்லாம் சிலாகித்து இந்த மாதத்திலேயே பல
மடங்கு நன்மைகள் வழங்கப்பட போகிறது என்று சொல்லியிருக்கின்ற மார்க்கம். மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹி பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின்னார் சபஈன ஹரீஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற, புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்ற சஹீஹான ஹதீஸ். எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோக்கிறாரோ அவரை அல்லாஹ் 70 வருடங்கள் நரகிலிருந்து தூரமாக்குறான். இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கப் போகின்ற மாதம். அல்லாஹ் தாலா ஒரு அடியான்ற எல்லா அமல்களுக்கு கூலியையும் பொதுவாக சொல்லிட்டான். இதுக்கு ஒரு நன்மை இருக்குது, இதுக்கு 10 நன்மைகள் இருக்குது, இதுக்கு 70 மடங்கு நன்மைகள் இருக்குது. ஏன் நோன்புக்கு மட்டும் செல்லலை? அல்லாஹ் தாலா அதை மறுமை நாள்ன்ற அவனை சந்திக்கிற நேரம் எங்களுக்கு சர்ப்ரைஸாக வச்சுக்கிறான். இது இந்த மாதத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். நான் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் இதுவா யா அல்லாஹ் நோன்புக்குரிய கூலி என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த கூலி இருக்கும். ஈமானன் வஹ்திசாபன், உண்மையாக அவனை விசுவாசித்தவர்களாக நன்மையை எதிர்பார்த்து இந்த நோன்பை நாங்கள் நோற்றிருந்தால் அந்த அமல் சர்ப்ரைஸான கூலியாக நாளை மறுமையில் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். குல்லு அமல் இப்னு ஆதம் லஹு இல்ல சியாம் ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி. எல்லா அமல்களும் ஒரு மனிதனுடைய அமல்கள் அவனுக்குரியது, நோன்பு மட்டும் தவிர அது எனக்குரியது. நான் தான் அதுக்கு கூலியை தருவேன், அந்த கூலியை நான் தான் தீர்மானிப்பேன். அது நாளை மறுமையில் எங்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதை அடைவதற்கு நானும் நீங்கள் இந்த மாதத்தில் முயற்சி செய்வோம். இன்னஃபில் ஜன்னத்தி, நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஃபில் ஜன்னத்தி பாபன் யுகால் லஹு ரையான் யதுகுலு மின்ஹும் சாயிமுன் லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும். சொர்க்கத்திலே ஒரு கதவு இருக்கிறது, ஒரு வாயில் இருக்கிறது, ரையான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாயில். சொர்க்கத்துக்கு கதவு இருக்கிறது இல்லை, சொர்க்கத்தில் ஒரு கதவு இருக்கிறது. நாங்கள் சொர்க்கத்தில் உள்ளுக்கு நுழைஞ்சதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாரும் ஒரு பக்கத்தால் போக்கல, அங்கால 2 மலக்குமார் இதில் நோன்பு ஆளிகள் யாராவது ஈக்கிறாங்களா என்று எங்களை அப்படியே வெளியால் எடுத்து அந்த ஸ்பெஷல் டோரால், அந்த விஐபி என்ட்ரன்ஸால், அந்த ரையான் என்ற கதவால் எங்களை உள்ளுக்கு அனுப்ப போகிறாங்க. அதில் நோன்பாளியை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பாக்கியம் கிடைக்கப் போகிற மாதம். முதலாவது இந்த மாதம் சுமந்து வருகின்ற பாக்கியத்தில் முதலாவது முன் செஞ்ச பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட போகிறது. 2வது இந்த மாதம் சுமந்து வருகின்ற பாக்கியம் நரகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் விடுதலை கிடைக்கப் போகிறது. 3வது இந்த மாதம் சுமந்து வருகின்ற பாக்கியம் துஆக்கள் நிராகரிக்கப்படாத நேரத்தை கொண்டிருக்கின்ற மாதமாக இருக்கிறது. 4வது இந்த மாதம் சுமந்து வருகின்ற பெரிய பாக்கியம் நன்மைகளை பல மடங்காக, பல குவியல்களாக, பொட்டலங்களாக எங்களுக்கு வழங்கப்பட போகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. 5 பெரும் பாக்கியங்களில் 5வது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த அந்த 1000 மாதங்களை விட சிறப்பு மிக்க லைலத்துல் கத்ருடைய இரவை கொண்டிருக்கின்ற மாதம். இந்த நாள் அல் குர்ஆன் அருளப்பட்ட நாள். இந்த நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்களும் இறங்கப் போகின்ற நாள் அல்லாஹ்வின் செய்திகளோடு. இந்த நாள் விடியற்காலை வரை சாந்தியும் சமாதானமும் நிலவப் போகின்ற நாள். இந்த நாள் பரக்கத் பொருந்திய நாள். இந்த நாளை அடைந்தால் நான் என்ன கேட்க வேண்டும் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் நபி அவர்களை பார்த்து கேட்கிறார். அல்லாஹும்ம இன்னக அஃபூன், யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பை விரும்புபவன், ஃபாஃபு அன்னி என்னையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். இதைத்தான் கேட்க சொன்னார்கள் இந்த நாளிலே. 30 நாட்கள் 30 இரவுகள் அதெல்லாம் தாண்டி மிச்சம் லேசாக கடைசி 10 ஒற்றைப்படையில் இதை தேடிக்கொள்ளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். கடைசி 10 இந்த நாளை கொண்டு வருகின்ற, இந்த பாக்கியத்தை கொண்டு வருகின்ற இந்த மாதம் கண்ணியமிக்க மாதம். இதை அடைவதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். இதுதான் இந்த மாதம் சுமந்து வருகின்ற பாக்கியங்கள். இந்த தலைப்புரையே பேசுபொருளாக இருந்த உள்ளம் நடுங்கும் எச்சரிக்கை. நான் சில நேரம் இதை படிக்கிற நேரம், இதை கேட்குற நேரம்
யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள், அருளாக அனுப்பப்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு காரசாரமான துவாவை செய்திருப்பார்களா என்ற எண்ணம் வருவதுண்டு. அப்போ இந்த பாக்கியங்கள் எல்லாம் கண்டத்துக்கு பின்னால் அதில் ஒரு சாதாரணம் இருக்கின்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் இந்த மாதம் எங்களை தந்துட்டு தான் இந்த எச்சரிக்கையும் விடுக்கிறது. ஹாப வ ஹசிர, ஹாப வ ஹசிர ரஹிம அன்ஃபு அத் மன் அதுரக ரமலான் ஃபலம் யூஃபர் லஹு. எவரொருவர் ரமலானை அடைந்தும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்ற அந்த எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை, இந்த ஹதீஸை லேசாக விளங்கெடுக்கலாம். இதை கேட்டது மலக்குமார்கள்ன்ற தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதற்கு ஆமீன் சொன்னது நபிமார்களில் சிரேஷ்டமானவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த துவாக்கு எவ்வளோ வெயிட் இருக்கின்றது நானும் நீங்களும் விளங்கி பண்ணணும். இந்த மாதம் என்னை விட்டு கடந்து போகிற நேரம் பாவம் மன்னிக்கப்படாத நிலையில் என்னை விட்டு கடந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக நியத்து வைப்போம். மிகப்பெரிய எச்சரிக்கை, உள்ளத்துக்கு கவலையான செய்தி. இதிலிருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பு பெற வேண்டும். இதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த தலைப்பை கூட நான் அப்படி இட்டேன்.